நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்போது எங்களோடு பேசும். உள்ளான மனுஷன் பலப்படும்படி பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆமென். இந்த காலவெளியில அவங்க எல்லாரையும் ஆண்டவருடைய சமூகத்திலே பார்க்கிறது பெரிதான சந்தோஷம். இந்த 3 நாளும் பிராக்டிக்கல் மினிஸ்ட்ரி, நடைமுறை ஊழியத்தை நாம தியானிக்க போறோம். நடைமுறை ஊழியத்தை வசனத்தின் ஆதாரத்தோடு தியானிக்க போகிறோம். பிராக்டிக்கல் மினிஸ்ட்ரி பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்சர். சிஸ்டர் சைட்ல ஒரு 3-4 சேர் காலி ஆக்குது. யாருன்னா வராங்களா? எப்படி? இல்லைன்னா தயவு செஞ்சு முன்னால வந்துருங்க. பின்னால இருந்து சேருங்களை எடுக்க போறேன், அதனால முன்னால வந்துருங்க. காலியான சேருக்கு நான் பிரசங்கம் பண்ண விரும்புறது இல்லை. பேய் எதனா வந்து உக்காந்துருச்சுன்னா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. ஃப்ரண்ட்ல இருக்கிற சேரெல்லாம் நிரப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன்ல பின்னால இருக்கிற 2 வரிசை சேரை எடுத்துருவாங்க நம்ம தம்பிமாரு. ஓகே, தேங்க்யூ, வெரி குட். இப்போ மிஷனரினா யாரு? Who is a missionary? சரி, மிஷனரின்னு இருக்கிறாங்க தெரியும்ல. நம்ம கிறிஸ்டியன் மிஷன்ஸ்ல, கிறிஸ்தவ ஊழியங்கள்ல மிஷனரின்னு இருக்கிறாங்க, அது தெரியுமா? சரி, இருந்தாங்க, அது தெரியுமா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மிஷனரி சிலரை சொல்லுங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸ், ஓகே. ஜீகன் பால், வில்லியம் கேரி, ஆய்டா ஸ்கடர், பண்டிட் ரமாபாய், சொல்லுங்க, என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? எஸ், அகஸ்டின் ஜெபகுமார், சாது சுந்தர் சிங், ஓகே. தோமையார், எஸ். ஜான் நாக்ஸ், ஓகே, குட், வெரி குட். வில்லியம் கேரி ஆயிடுச்சு. ஜியோ போப், எஸ். சரி. அன்னை தெரேசா, மதர் தெரேசா, எஸ். ஓகே, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சமுதாய பணி பண்றவங்க மிஷனரிங்களா? சுவிசேஷம் சொன்னாங்க. மனிதர்களை தேடி, அது ஒரு புக்கை படிச்சிருக்கிறார் ஐயா. 25, சரி, புக்கு, வெரி குட். மனிதர்களை தேடி வந்த மாமனிதர்கள். கரெக்ட். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க? சமுதாய சேவை செஞ்சாங்க. அப்புறம் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. ரெஃபர்மேஷன்ஸ், எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, ஸ்கூல் கட்டினாங்க, காலேஜ் கட்டினாங்க. அதன் மூலமா சத்தியத்தை அறிவிச்சாங்க. நாகரிகம் கற்றுக் கொடுத்தாங்க. வெரி குட். மிருகமா இருந்து வெளியே சொல்லிடாதீங்க, ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நம்ம வரலும் பேசிக்கலாம். ஓகே, சரி. சமுதாய சீர்திருத்தம்,
பாரம்பரியங்களை உடைச்சாங்க. அல்லது எல்லா பாரம்பரியமும் அல்ல, நல்லொழுக்க சீர்கேடுள்ள மூட நம்பிக்கைகளையும் பாரம்பரியங்களையும் ஒழிச்சாங்க. அப்புறம் கல்வி கொடுத்தாங்க, மருத்துவம் கொடுத்தாங்க. தேவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சாங்களா? நான் கூட அர்ப்பணிச்சுக்கிறேன் ஐயா. தங்களை இழந்தார்கள். சரி, ஒரு முறை கை தட்டிடுங்க. ஃபைனலி ஐ காட் தி ஆன்சர். அதத்தான் எழுத போனேன். ரொம்ப அழகாக்குது. இது என்னுடைய சின்ன குடும்பம். நானு, என்னுடைய மனைவி, என் மக்கள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேஜிஎஃப்ல. ஆண்டவர் என்னை ஒரு நாள் திடீர்னு ஆதியாகமத்துல ஆபிரகாமை அழைச்ச மாதிரி என்னை, நீ உன் இனத்தாரையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கான்னு நினைச்சுக்கலாமே. அமெரிக்கானா ஜாலியா போவோம், இங்கிலாந்துன்னா போவோம். வேணுன்னே தான் ஆப்பிரிக்கா போட்டேன். சென்னையில நம்ம ஊர் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் பெருசா சொல்லுங்க. வடசென்னை. ஓகே, நானு ஒரிஜினலா பிறந்தது கேஜிஎஃப்ல. என்னுடைய குடும்பம் எல்லாம் அங்க இருக்கு. ஆண்டவர் என்னை இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு இடத்தை காட்டி, குடும்பமாகவோ தனியாளாகவோ போய் ஊழியத்தை செய்ய சொன்னால் நான் கீழ்ப்படிந்து இந்த இடத்தை விட்டுட்டு நான் போய் ஆண்டவர் சொல்ற ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சா நான் ஒரு மிஷனரி இல்ல. நான் இருக்கிற இடத்திலேயே ஊழியம் பண்ணா அது மிஷனரி ஆகாது. ஆனா நான் இருக்கிற இடத்துல கூட நான் ஊழியக்காரன் தான். என் பட்டணத்திற்கு நான் யாரு? மிஷனரி தான். ஐ எம் a missionary to my town. இல்லைன்னு சொல்லல. ஆனா பொதுவா மிஷனரி அப்படின்னு சொன்னா நம்ம பார்வையில வெள்ளத்தோல். பேரு என்ன? அமெரிக்கன் மிஷனரி, கொரியன் மிஷனரி. இந்த ரெண்டத்தான் தேடுறது. நம்ம ஆப்பிரிக்கா மிஷனரி யாரும் தேடுறது இல்ல. ஏன்? அவங்ககிட்ட இல்ல. நம்மை விட வசதி படைத்த தேசத்துக்கு மிஷனரியா போனா எல்லாம் கை தூக்குவோம். நம்மிலும் வசதி குறைந்த ஒரு இடத்திற்கு மிஷனரியா போனா அநேகர் கை தூக்க மாட்டோம். கொஞ்சம் அப்போஸ்தலருக்கும் மிஷனரிக்கும் நான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த இந்த விஷயத்தை எத்தனை வந்து மைண்ட்ல உட்கார வைக்கிறது கஷ்டம் தான். அப்புறம் ஈஸி ஆயிடும். அது வரலாம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே, இதான் பைபிள் அப்போஸ்தலர்னு சொல்றோமே, அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்றமே. இதுனா புதுசா மிஷனரி. அப்போஸ்தலரையும் புரிந்து கொள்ள வேண்டும், மிஷனரி பணியையும்
புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இடப்பெயர்ச்சி. இதுக்கு மிகப்பெரிய விசுவாசம் தேவை. மிகப்பெரிய விசுவாசம் தேவை. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பெரிய அழைப்பு தேவை, ஒரு பெரிய அபிஷேகம் தேவை, ஒரு பெரிய அர்ப்பணிப்பு தேவை. அதெல்லாம் சொன்னீங்க நீங்க இல்ல? அர்ப்பணிப்பு சொன்னீங்க, தியாகம் சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. எல்லாத்த விட இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு கம்ஃபர்ட் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்களை மாற்றம் செய்ய வேண்டும். மஸ்ட் பிரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சீர்திருத்தம் என்றது ரொம்ப சமுதாய வார்த்தையா போயிருச்சு. நீங்க சொன்னதுனால அதை நான் எழுதுறேன். பார்க்கலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த அமைப்புல நாம ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையை அல்லது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நம்மவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அடுத்து ரொம்ப முக்கியம் அது. கரெக்ட் தானே? இப்ப இந்த மிஷனரி பணிக்கு சப்போர்ட்னு ஒண்ணு வருது இல்ல? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த வார்த்தை? பாஸ்டங்களுக்கு தெரியாத வார்த்தையா இது? சப்போர்ட். சப்போர்ட்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறோமா? அத ரொம்ப அழகா எப்படின்னு சொல்லிடுவோம், உதவி, மாத உதவி தராங்க, மந்த்லி சப்போர்ட் அதுக்கு பேரு. சொல்றோமா? சொல்றோமா மந்த்லி சப்போர்ட்னு? நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் அழைப்பை பெற்று தன் தனி மனிதனாகவோ குடும்பமாகவோ தன்னுடைய வீட்டை விட்டு ஊரை விட்டு வேறொரு நாட்டுக்கோ வேறொரு பட்டணத்திற்கோ சென்று அங்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை ஆரம்பித்தால் அவனுக்கு என்னன்னு பேரு? அவன் போய் செய்யற அந்த பணிக்கு மிஷன்ஸ். அந்த பணிக்கு என்னன்னு பேரு? மிஷன்ஸ். எப்பவுமே இத ப்ளூரல்ல ஆங்கிலத்தில் எழுதுறப்போ மிஷன்ஸ் எழுதணும், மிஷன் எழுதக்கூடாது. எப்பவுமே மிஷன்ஸ். ஓகே. இப்போ அந்த பணிக்கு என்னன்னு பேரு? மிஷன்ஸ் பேரு. அந்த பணிக்கு போறவருக்கு என்ன பேரு? மிஷனரின்னு பேரு. சரி, இப்போ இதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கிறது. ஒண்ணு, அந்த குடும்பம் வசதி படைத்த குடும்பமா இருக்கலாம். வீட்டுல 4-5 பேரு, அண்ணன் தம்பிங்க நல்ல வேலையில இருக்கலாம். அவனுங்க என்ன பண்ணுவானுங்கோ, ஒரு ஊழியத்துக்கு போறவனை கூப்பிட்டு, நீ போ, நான் மாசம் ஒரு அமௌண்ட் அவனுக்கு அனுப்பி வைக்கிறேன், சப்போர்ட் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்கிற அந்த பண உதவிக்கு என்னன்னு பேரு? சப்போர்ட்னு பேரு. சோ இந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவரு தன்னுடைய சாதாரண குடும்ப வாழ்க்கைக்கும் செலவழித்து கொண்டு மீந்திருக்கிறதை இந்த ஊழியத்திற்கு பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் யாருக்கு? குடும்பத்துக்கு, மிஷனரிக்கு. அந்த மிஷனரி வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எளிமையா இருக்கணும். கன்னிமாரா ஹோட்டல், பெங்களூர்ல ஒரு ஹோட்டல் இருக்குது, சென்னையில ஒரு ஹோட்டல் சொல்லுங்களேன். பூவெல்லாம் கட்டி வரவேற்குவாங்க அவங்க. கெஸ்டுங்க யாருன்னா வந்தா இல்ல, கன்னிமரா ஹோட்டலா? பைபிள் அது இது கன்னிமரா லைப்ரரி தானே?
ஓகே 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 சரி சரி சரி. அப்ப பேர்லாம் பெருசா சொல்லு. சரி, அந்த ஹோட்டல்ல தங்கிக்கணும் ஊழியம் பண்றது இல்ல. அந்த ஹோட்டலுக்கு ஒரு மாசம் தங்குனா 3 லட்சம் இது மட்டும் வரும், வாடகை மட்டும் வரும். அது இல்ல. அந்த மிஷினரியாய் அனுப்பப்பட்டவர் வாழக்கூடிய வாழ்க்கை சிம்பிள் லைஃப், சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கொடுக்கப்படுகிற இந்த சப்போர்ட்ல, இந்த உதவியில தன் குடும்பத்தை நடத்திட்டு மீதம் இருக்கிறதை கொண்டு இப்ப சொல்லுங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்தவங்க? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, சர்ச் கட்டினாங்க, அப்புறம் சமுதாய சேவை செஞ்சாங்க. இல்ல சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, மருத்துவம் பார்க்க முடியாதவங்களுக்கு இலவச மருத்துவம் செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் பணம் ஏது? சரி, இப்ப இந்த சப்போர்ட் கிட்ட வரலாமே. சப்போர்ட் உதவின்றது 2 விஷயத்துல வரும். ஒண்ணு ஃபேமிலி, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும், அனுப்பப்படுகிறவர்களுடைய சபை. கொஞ்சம் கவனிங்க. மிஷினரி அங்க போயிட்டு வேலை தேடி வேலை செஞ்சு சம்பாரிச்சு ஊழியம் பண்ணலாம். அந்த கல்வி அவருக்கு இருந்தா வேலை கிடைச்சா செய்யலாம். வரேன், பைபிள் கிட்ட வரேன். நீங்க பார்த்தது புரிஞ்சிச்சு, பவுல சொல்றியான்னு புரிஞ்சிச்சு. அப்பவே வெறும் கொஞ்சம் பைபிள விட்டு அப்படியே அப்படி பாக்குறாரு ஐயா அப்படின்னு இருக்கட்டும். ஓகே, இந்த நபருக்கு அவரை சார்ந்த குடும்பமும் நண்பர்களும் அல்லது அவர் சார்ந்திருக்கிற சபையும் மாதம் ஒரு உதவி தொகையை அனுப்பி அந்த ஊழியத்தை தாங்குனா அதுக்கு என்னன்னு பேரு? சப்போர்ட். 2வது, வருகின்ற அந்த பணத்தை அவர் எளிமையாய் தன் குடும்பத்தை நடத்தி கொண்டு மீதம் இருக்கிற பணத்தை கொண்டு என்ன பண்ணணும்? மிஷினரி பணியை என்ன செய்யணும்னு அனுப்புனவங்க சொல்லுவாங்க, அல்லது ஆண்டவர் சொல்லுவாரு, அல்லது ஆண்டவர் சொன்னதை செய்ய இவங்கெல்லாம் ஒத்துக்குன்னு அனுப்புவாங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த 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 இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் மிஷினரி அமைப்பினுடைய ஒரு சாராம்சம். மிஷினரி அமைப்புனா இதுதான். போய் சேர்ற இடம் வேற தேசமா இருக்கலாம், அல்லது வேற ஊரா இருக்கலாம், மாநிலமா இருக்கலாம், பட்டணமா இருக்கலாம். உதாரணத்துக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா சென்னையில இருந்து அல்லது தமிழ்நாட்டில இருந்து எங்க போனாரு? பீகார். அவரு வடநாட்டு மிஷினரி. எஃப்எம்பிபி என்ன பண்ணாங்க? இதுக்கு தனி பேரே வச்சாங்க. இல்ல, எஃப்எம்பிபி என்ன வச்சாங்க? வடநாட்டு மிஷினரிகள். அவங்களுக்கு அங்க போய் சபைகளை தொடங்கின, அங்க போய் ஊழியத்தை தொடங்கினவங்களுக்கு மிஷினரினே பேர் வச்சாங்க. யாரு? எஃப்எம்பிபி. கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா? நிறைய மிஷன்ஸ் ஸ்தாபனங்கள் இருக்குது இந்தியாவில், நிறைய இருக்குது. அதுல எது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எஃப்எம்பிபி, விஸ்வவாணி, சிஸ்வா, பிஓஎம், ஜெம்ஸ், ஐஎம்எஸ், என்எம்எஸ், என்எம்எஸ், ஐஎம்ஏ, இந்தியன் ஐஇஎம், இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன்ஸ், இப்படி நிறைய ஸ்தாபனங்கள் சொல்ல முடியும். இந்த ஸ்தாபனங்களுக்குன்னு சொந்தமா சர்ச்சு கிடையாது, அது ஒரு அமைப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்க? உதவி செய்ய நினைக்கிறவங்களை
ஊழியத்துல இருக்கிறவங்களோட தொடர்பு படுத்துவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. சில நேரத்துல இவங்க பணத்தை வாங்கி அனுப்புவாங்க, அல்லது நேரடியா தொடர்பை ஏற்படுத்துவாங்க. சரிதானா? கரெக்டா பேசுங்கிறதுனா? ஓகே, சரி. இப்போ இந்த மிஷனரி பணியில பணம் இன்வால்வ் ஆகிருக்குது. கொஞ்சம் பின்னால நோக்கி பார்த்தா ஒரு சிலர் இப்படி கூட செஞ்சிருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க பவுல் மிஷனரியா? ரொம்ப வேலிட் சாலிட் கேள்வி வந்துருச்சு. பவுல் அப்போஸ்தலரா மிஷனரியா? அப்ப இந்த செஷன்ல அப்போஸ்தலருக்கும் மிஷனரிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கூட கொஞ்சம் பார்க்கணும். நம்ம அப்போஸ்தலன் யார், மிஷனரி யார், அது கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கும் முன்னால ஆண்டவருக்கும் இதுக்கு என்ன கனெக்ஷன் பார்க்கணும். இவ்வளவு விஷயங்களை இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்து முடிச்சிடணும். சேலஞ்சிங் தான் எனக்கு, ரைட்டா? பைபிள்ல இருந்து ஒரு புக்கை படிக்கணும்னா அழகா படிச்சுட்டு விளக்கம் சொல்லிட்டே போலாம். இது இத்தனை காரியங்களை உள்ள கொண்டு வரணும். சரியா? வருஷத்தின் கடைசியில நவம்பர் மாசத்துல எதுனா இதனுடைய நோக்கமே இங்க நம்ம எங்க நிக்கிறோம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நம்ம இண்டிவிஜுவலா எங்க நிக்கிறோம், வேர் டு வி ஸ்டாண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கத்தான். ஃபர்ஸ்ட் கவனிங்க, இந்த குடும்பம் என்ன பண்றாங்க? தங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்திலிருந்து வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த மிஷனரி பணிக்காக கொடுக்கிறார்கள். குடும்பமும் நண்பர்களும். அடுத்து சபை. சில சபைகள் மிஷனரி சபைகள், மிஷன் மைண்டட் சர்ச்சஸ் பேரு. அவங்க என்ன பண்றாங்க? பணம் அனுப்பி தாங்குறாங்க, அல்லது தங்க சபையிலிருந்து ஒருத்தரை அனுப்பி ஊழியத்தை ஆரம்பிச்சு அவரை தாங்குறாங்க. பணம் அனுப்பி தாங்கினாலும் சரி, தங்கள் சபையிலிருந்து ஒருத்தரை அனுப்பி தாங்கினாலும் சரி, சப்போர்ட் எப்படி வருதுன்னா, ஒன்னு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, இன்னொன்னு சர்ச் கிட்ட இருந்து. சரியா? வாங்குறவர் என்ன செய்யணும்? தன் குடும்ப செலவு போக மிச்சத்தை மிஷனரிக்காக, மிச்சத்தை அந்த சுவிசேஷ பணிக்காக. சரி, மிஷனரி அப்படிங்கிற அந்த வார்த்தைய தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் மிஷனரின்ற வார்த்தைய சுவிசேஷ பணியாளர்கள்னு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கரெக்டா? FMBP தமிழாக்கம் சொல்லுங்க. ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் இல்ல, இங்கிலீஷ். FMBP ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், சுவிசேஷ. அவங்க என்னன்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க? மிஷன்ஸ் என்னன்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க? நம்ம பார்வையில சுவிசேஷம் என்பது என்ன? இப்ப இது ரெண்டுல எது கரெக்ட்? நல்லா குழப்பறோம் இல்ல? எம்டு படிக்கணும்னு வந்து உக்காந்தீங்கல்ல, இன்னும் வேற எப்படி குழப்பறது? ஈஸியா கத்தரன் மெய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்லிட்டு போவேன்னு நினைச்சீங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சுவிசேஷம்னு இந்த மொழிபெயர்த்திருக்கிறாங்க. உங்க பார்வையில சுவிசேஷம்னா என்ன? நண்பர்கள் சுவிசேஷ ஜபக்குழு, வெரி குட். அவங்க இங்க மிஷன்ஸ் என்ற வார்த்தையை சுவிசேஷம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அவங்க ஒன்னும் முட்டாளுங்க இல்ல, ரொம்ப அறிவாளிகள். அதுல இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, நையா சாதாரணமான ஆளுங்க இல்ல. ரொம்ப சமுதாயத்துல உயர்ந்த நிலைமைக்கு போனவங்க எல்லாம் அதுல இருந்தாங்க. ஆனா அவங்க தப்பா மொழிபெயர்க்க வாய்ப்பே இல்ல. நம்ம சுவிசேஷம் சொல்றோமே, அதுக்கும் அவங்க சொல்ற சுவிசேஷத்துக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைகள்? நம்ம எதை சுவிசேஷம் சொல்றோம், அவங்க எதை சுவிசேஷம்னு அறிவிச்சாங்க. நம்ம சுவிசேஷத்துக்கும் அவங்க சுவிசேஷத்துக்கும் என்ன தொடர்பு? நம்ம தெருவிலேயே சொல்லிக்கிறோம், அவங்க வெளியூருக்கு போய் சொல்றாங்க. அப்படியா? அப்ப யோசிக்கோ. இந்த மூளை சிந்திக்கட்டும், கொஞ்சம் தூங்குறத விட்டுட்டு சிந்திக்கட்டும். என்னன்னு சுவிசேஷனா தான் என்ன? அப்போ
அவங்க அப்போ உங்களுக்கு ஆபத்து இல்லையா? இங்க இருந்து ஆபத்து இல்லையா? அப்போ வேறு மாநிலத்திலோ வேற நாட்டிலோ போய் சுவிசேஷம் செய்தால் அங்கே சந்திக்கிற சவால்கள்னு அதுக்கு போனோம் தலைப்பு, சேலஞ்சஸ். அதை பத்தி பேசல நம்ம இப்போ. நான் கேக்குறது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எஃப்எம்பிபி மிஷன்ஸ் என்ற வார்த்தைய சுவிசேஷ பணியாளர்கள் தான் மிஷனரிகள்னு சொன்னாங்களே, அப்ப நீங்க பண்ற சுவிசேஷத்துக்கும் அவங்க பண்ற சுவிசேஷத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறேன். குட் நியூஸ், நற்செய்தியோடு நற்பணியும் செய்தால் அது மிஷனரி, வெறும் நற்செய்தி சொன்னால் அது சுவிசேஷம். அப்ப இடம்பெயர்ந்து போறவங்க எல்லாம் மிஷனரிகளா? இல்ல இல்ல, அவரு நான் குற்றப்பத்தத்துக்காக சொல்ல, பதில் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்துன்னு. இருக்கிற இடத்திலேயே சுவிசேஷம் சொன்னா அது நற்செய்தி, இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற ஊர்ல போய் சொன்னா அது மிஷன்ஸ். அப்படியா? மிஷனரி பணியா? ஓ, பணம் ஓகே, சப்போர்ட் தேவையில்லை லோக்கல்ல. அப்ப நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? சப்போர்ட் வாங்க. தேவை இங்க இருந்தா சப்போர்ட் தேவையில்லை இருக்கிறாங்க. அதனால சொந்த ஊர்ல சப்போர்ட் இல்ல, தேவையில்லை. சொந்த ஊர்ல சப்போர்ட் தேவையில்லை. உன்ன மாதிரி வீடு வாடகை விட்டு கடை வாடகை விட்டு வாடகை வர்றவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி 18 வயசுல பைபிள் தூக்கின்னு ஒண்ணும் இல்லாத வெளியே வந்தேன் பாரு, சாவர வரல எனக்கு சப்போர்ட் வேணும். எங்க வீடு கட்டு வாடகையில ஓடிங்கிற வாட்டம் நீ யாருக்கிட்டது சும்மாரியா? உனக்கு எனக்கு நல்ல வித்தியாசம், சும்மா கதை விடாத, உனக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசம் இது. இப்போ சும்மா திசை திருப்ப கூடாது. சொந்த ஊர்ல ஊழியம் செஞ்சா அதுக்கு பேரு நற்செய்தி. வெளியூர்ல போயிட்டு நற்கிரியைகளோட சுவிசேஷத்தை சொன்னா அது இந்த மிஷனரி. அப்படியா? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்படியா? இது தப்பான மாடல் இல்ல. இவரு பிஷப் நான் தப்பான மாடல்னு சொல்ல. பெரும் பணக்காரன், பணம் இருந்துச்சு, இருக்கிற பணத்துல கடை கட்டினாரு, கடை வாடகை வருது, அதை வச்சு ஊழியம் பண்றாரு, தப்பு இல்லை. ஊழியம் பண்ணா தப்பு இல்லை. ஊழியம் பண்றன்ற பேரால வேற என்ன பண்ணாலும் தப்பு. சரி, ஓகே. இந்த சப்போர்ட்டுக்கு சோர்ஸ் சிலருக்கு நண்பர்கள், சிலருக்கு குடும்பம், சிலருக்கு அனுப்பி வைக்கிற சபை, சிலர் அவரே பணக்காரனா இருப்பாரு, அவர் பணத்தை எதுலயோ முதலீடு பண்ணி அதுல வரக்கூடிய லாபத்தை வச்சுன்னு பண்ணியிருப்பாரு. பவுல் அடிகளார் போன்றவர்கள் தொழில் செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை எடுத்து மிஷனரி பணிக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். கரெக்டா? கூடாரத்தை பண்ணாரு, அதுல வர வருமானத்தை எடுத்து மிஷனரி பணிக்கு அதனால தான் பவுலினுடைய பயணங்களை சுவிசேஷ பயணம் மொழிபெயர்க்காம மிஷனரி பயணம்னே சொல்லி இருக்கிறாங்க. சரியா? ஓகே, திரும்பி இதுக்குள்ள வந்துடலாம். இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்துருச்சு நம்மளுக்கு. ஆனா அது லாஸ்ட் ப்ரியாரிட்டி. வில்லியம் கேரி பேரை சொன்னீங்கல்ல, அதனால் அவருடைய பொன்மொழிகளில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். God's ministry done in God's ways will always have God's finances. கர்த்தருடைய ஊழியம் கர்த்தருடைய வழிகளில் நடத்தப்பட்டால் கர்த்தருடைய பணம் எப்பொழுதும் உண்டு. புரியுதா? ஃபர்ஸ்ட் யார் மினிஸ்ட்ரி? காது கேட்கல. கர்த்தருடைய
மினிஸ்ட்ரினா சொந்த மினிஸ்ட்ரி ஒண்ணுக்குது. இப்பதான் டாபிக்கே வந்து நிக்கிறேன். காட்ஸ் மினிஸ்ட்ரினா ஓன் மினிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்குது. நம்மள அறிமுகப்படுத்தின்கிறப்ப என்ன சொல்றேன்? ஐ ஹாவ் a own church சொல்றோமா? சொந்தமா எனக்கு சபை இருக்கிறது. ஐ ஹாவ் a own ministry. கேள்விப்பட்டுக்கிறீங்களா சொல்றது? சொந்த ஊழியங்குது சொல்றது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அப்போ இந்த பார்வையில் அது அடிபட்டு போயிடுச்சு. ஊழியம் கர்த்தருடையது. ஒரே நிமிஷம் அப்படியே கண்ணை முடிக்கணும். 2025 ஊழியம் கர்த்தருடையதுன்னு பண்ணுனீங்களா, உங்களுடையதுன்னு பண்ணுனீங்களா? முதல் கேள்வி, இன்றைய இந்த 3 நாள் பாடத்துக்கான முதல் கேள்வி, உங்கள் ஊழியம் கர்த்தருடையதா? ஒரு புது பேஜ்ல ஆரம்பிச்சுக்குங்க கேள்வி. கேள்வி நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 1. ஒரு பேஜ், புது பேஜ், லாஸ்ட் பேஜ் திருப்பிக்கோ. நான் ஒரு 7-8 கேள்வி கேட்க போறேன். இந்த பேஜ் திருப்பிக்கோ. இங்க எழுதி முதல் கேள்வி, உங்கள் ஊழியம் கர்த்தருடையதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்க ஊழியம் கர்த்தருடையதா? அல்லது இப்படி எழுதிக்கங்களேன், என்னுடைய ஊழியம் கர்த்தருடையதா? செல்ஃப் இவாலுவேஷன் தானே, அவங்கவுங்கள தானே இப்ப கணக்கிட போறோம். இப்படி எழுதிக்குங்க, என்னுடைய ஊழியம் கர்த்தருடையதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கினீங்களா? என்னுடைய ஊழியம் கர்த்தருடையதா? என் ஊழியம் கர்த்தருடையதா? Who is the owner of your ministry? இத கொஞ்சம் நம்ம இதுல கொஞ்ச நேரம் செலவிடலாம். இதுல கொஞ்ச நேரம் செலவிடலாம். உன் ஊழியம் யாருடையது? கொஞ்சம் கவனிங்க. இந்த ஃபேமிலி, இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்ச்சு பணம் அனுப்புனாங்க. நீ போய் உன் குடும்பத்தை போக மிச்சம் இருக்கிற பணத்துல ஒரு ஃபீல்டு வாங்கின. நிலம் வாங்கி என்ன கட்டின? சர்ச்சும் கட்டின, வீடும் கட்டின. சரியா? பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட. நான் கூட கட்டின ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் கூட கட்டின, இந்த பக்கம் காலேஜ். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சரி. இந்த நிலம் வாங்கி, இந்த வீட்டை கட்டி, இந்த சர்ச்சை கட்டி, இந்த ஹாஸ்டலு, இந்த ஆர்ஃபனேஜ், ஓல்டேஜ் ஹோமு, இந்த காலேஜ், இந்த ஸ்கூலு, இந்த ஹாஸ்பிட்டலு, பக்கத்துல என்னது இது? ஒரு கார் பத்தாது, பஸ், இதெல்லாம் வாங்கினேன். வெரி குட். இதுக்கெல்லாம் ஓனர் யாரு? சொல்லலாம், சொல்லிக்கலாம். சாதாரண மைக்க ஏன் இந்த மைக்க இது எந்தன்னு சொல்றோம்? இந்த மைக் இத வேற யாருன்னா போட்டுக்குன்னா ஏன் மைக் எடுத்து போட்டேன்றோம். நம்ம பயன்படுத்துற மைக்க வேற ஒருத்தர் வாங்கி எடுத்து பாடிட்டா ஆண்டவரே எப்படி விளங்க வைக்கும் தெரியலையே. புரிஞ்சுக்குன்னு புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா, புரிஞ்சுட்டு வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலையே. சரி, எப்படின்னா போங்க. ஓகே, இதுக்கு யாரு ஓனர்? சும்மா சொல்லிடலாம் ஆண்டவர்னு. இன் ரியாலிட்டி, நிஜ வாழ்க்கையில இதுக்கு ஓனர் யார்?
இவங்களா 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 இல்ல நீயா? ஓகே ஓகே ஓகே, கவனிக்கிறீங்களா? ரைட், சரி. இந்த ஓனர்ஷிப் யாருது? எனக்கு பதில் சொல்லாதீங்க. உங்க சர்ச் யார் பேர்ல இருக்குது? உங்களுக்கு அப்புறம் யார் வருவாங்க? எல்லாம் உள்ளக்கிறதெல்லாம் அத்தனையும் வெளியே வருது பாருக்கும், வெளியே வருது. இல்ல, வரட்டும் வரட்டும், நல்லது. கவனிங்க, எல்லா மனுஷனுக்கும் எல்லாருக்கும் எனக்கு அப்புறம் என்னுடைய ஊழியத்தை ஊழியம் விட்டுருங்க. எல்லா டாக்டருங்களும் அவங்க பிள்ளைங்களை எப்படியாவது என்ன படிக்க வச்சிடறாங்க. கரெக்டா? லா லாயருங்களும் நல்லாக்குறப்பவே பிள்ளைங்களை ஜூனியர் லாயரா வச்சுன்னு நடத்திடுறாங்க. பாஸ்டர்களுக்கு மட்டும் இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவருக்கு அப்புறம் இவங்க புள்ளத்தானா? மற்ற எந்த தொழிலுக்கும் அழைப்பு தேவையில்லை. You don't need a calling to be a doctor. You don't need a calling to be an engineer. You don't need a calling to be a lawyer. But you need a calling to be a missionary. மிஷனரிக்கு, ஊழியத்துக்கு என்ன முக்கியம்? அழைப்பு முக்கியம். அந்த அழைப்பு உன் புள்ளக்குட்ட இருந்தா பிரச்சனையே இல்லை. இல்லாத ஒரு புள்ளைய, அழைப்பு இல்லாத ஒரு புள்ளைய உன் இடத்துல நிறுத்தினியானா உனக்கு பிறகு அந்த ஊழியம் சரி. சொத்துக்கு அப்புறம் போலாம். அப்ப இது இந்த மிஷன் ஃபீல்டு யாருது? நீங்க எனக்கு பதில் சொல்லாதீங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி கர்த்தருடையதுன்னு வெளியில சொல்லிடலாம். இன் ரியாலிட்டி நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, முத கேள்வின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? என்னுடைய ஊழியம், ஓகே, எனக்கு இருக்கக்கூடிய சொத்தும் பணமும் யாருடையது? ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த மிஷனரி பணிக்கு வந்ததுனால உங்ககிட்ட இருக்கிற பணம், சம்பாரிச்சு இருக்கிற வீடு, நிலம், சொத்து, சுகம் யாருடையது? செகண்ட் கொஸ்டின். எழுதிக்கோங்க. அடுத்த செஷன்ல இதுக்கு பதில் எழுதணும் எல்லாரும். அதுக்கு தான் கேள்வி கொடுக்கிறது. இந்த 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 அடுத்த கேள்வி கவனிங்களேன். இங்க ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் வருது. பாஸ்டர்லாம் கவனிங்க. இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா பேச போறேன். டாக்டர் தொழில் பண்ணான், சம்பாரிச்சான், வீடு கட்டினான். வீடு யாருது? டாக்டருது. மிஷினரி ஊழியத்துக்கு போனேன், மிஷினரி பணிய பண்ண, சம்பாரிச்சேன், சர்ச்சு கட்டினேன். அப்ப சர்ச் யாருது? பாஸ்டர். சொல்லலாமா? டாக்டர் சொல்லலாம். சரி, அதான் டாக்டர் சொல்லலாம். பாஸ்டர், டாக்டர் பண்ணது தொழில், பாஸ்டர் பண்ணது அழைப்பு. அந்த டிஃபரன்ஸ சொல்லின்னுக்கிறேன் நான். புரியுதா? டாக்டர் பண்ணதுன்னா தொழில், நீ பண்றதுன்னா அழைப்பு. காலிங் கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். ரைட், சரி. இது யாருடையது அப்படிங்கிற கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. இதனால உனக்கு கிடைக்கிற புகழ் ஒண்ணு இருக்குது. ஒண்ணு நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம், இன்னொன்னு இதனால உனக்கு கிடைக்கக்கூடிய புகழ், பாப்புலாரிட்டி இருக்குதா? கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கா? எப்படின்னு சொல்றேன். இப்ப நான் சென்னைக்கு வந்தேன்னா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் காணிக்க கொடுப்பீங்க அதிகப்படியா, இல்ல?
ஆமா தானே? ஆமாவா? இவரு கூப்பிடுறீங்க அகஸ்டின் ஜெபகுமார் ஐயாவை, அவருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? நம்ம டிஜிஎஸ் பால்தி நகரன் ஐயாவை கூப்பிடுறீங்க, அவருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? நீங்க யாரையும் நான் குற்றப்பத்தி பேசல, கொஞ்சம் நீங்க யோசிங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், நான் இல்ல. ஏன் எனக்கு 20,000 அவருக்கு 3 லட்சம்? இந்த ஊழியத்தினால் அவருக்கு கிடைத்த புகழ். புகழ் பணத்தை சம்பாதித்த தருகிறது. ஒத்துக்கிறீங்களா? விஜய்க்கு என்னத்துக்கு 250 கோடி? புகழ். புகழ் புகழ் என்னத்தை கொடுக்குது? பணத்துக்கு. சரி, இந்த புகழ் எப்படி வந்துச்சு எனக்கு? இந்த புகழ் எப்படி வந்துச்சு? ஊழியத்தின் நிமித்தமா வந்துச்சு. அப்போ புகழால் கிடைக்கக்கூடிய பணம் யாருது? அது கூட எந்த இல்லையா? அப்போ அது கூட எந்த இல்லையா? அப்போ இந்த சொத்து எந்த இல்ல, எனக்கு கிடைக்கிற புகழும் எந்த இல்ல. எங்க இடிக்கிற மாதிரி இருக்குது இல்ல? நல்லா இடிக்கணும். இந்த 3 நாள் இன்னும் நல்லா இடிக்கும். ஊழியத்துக்கு வந்துட்டேன், வந்ததுனால ஆண்டவருக்கு இதெல்லாம் குத்தாரு, குத்துந்தான் அது எந்த இல்ல. ஊழியத்துக்கு வந்ததுனால எனக்கு புகழ கொடுத்தாரு, அந்த புகழும் அந்த செல்வாக்க கொடுத்தாரு, செல்வாக்கும் எந்த இல்ல. கரெக்டா? எல்லாம் இலவசம் அப்படின்னா யாருக்கு மட்டும்தான்? யாருக்கு மட்டும்தான்? இவங்களுக்கு மட்டும் எல்லாம் ஃப்ரீ. ஆமா தானே? அப்ப இந்த செல்வாக்கு யார் குத்துது? பெட்ரோல் பேங்க்ல வண்டி வச்சு நின்னுக்கிறேன், என் முன்னால ஒருத்தன் பெட்ரோல் போட்டான், தோத்தன ஐயான்னா. தோத்திரம் தம்பி, எப்படி இருக்கிறீங்கன்னு. நல்லா இருக்கிறேன், ஏன் வண்டி ஸ்டார்ட் பண்ணு போயிட்டான். எனக்கு பின்னால வந்து நான் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், காசு எடுத்துட்டுனா வாங்க மாட்டேன்றான் பெட்ரோல் பங்க்காரன். என்னன்னு கேட்டான், முன்னால போனாரு, அவரே காசு கொடுத்துட்டு போயிட்டாருன்ட்டான். இன்னொன்னு நடக்குது, இப்படி வரம் வாங்கி வந்த சில ஊழியக்காரு. இன்னொன்னு நடக்குது, முந்தா நேத்து ராத்திரி 10:30 மணிக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ணேன், வா ஒரு டீ குடிச்சிட்டு வர போலான்ட்டு பெம்மலுக்கு போனோமா, டீ குடிச்சோம் ராத்திரி 10:30 மணிக்கு. வண்டியை வளைக்கிறதுக்கு போனேன், ஒருத்தன் ரிவர்ஸ்ல வேகமா வந்து வண்டியில விட்டான். என் காரு மேல இன்னொரு காரு வேகமா, நான் நிறுத்திட்டு இருக்கிறேன், காரை ஓட்டுன்னு கூட இல்ல, என் வண்டி நின்றுக்குது, வளைக்கிறதுக்காக வேகமா வந்து இடிச்சிட்டான். செம கோவம் எனக்கு, டென்ஷனா வெளியே இறங்குனேன். பிரைஸ் லார்ட் அங்கிள்ன்றான் இச்சவன். இவன் டிரைவருக்கு தம்பி, ஆக்சுவல் டிரைவர் இறங்கி வரான், அங்கிள் எப்படி கிடையாது அங்கிள்ன்றான். நான் என்ன பண்றது அவனு? அதுக்குள்ள என் கூட வந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறானுங்க. கேட்டான், ஒரு பாஸ்டர் புள்ளியான் ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கிறானுங்க. பார்ட்டி முடிஞ்சிட்டு வரப்ப இது நடந்துச்சு. சரி ரைட், வந்து நானே கார் எடுத்துன்னு போய் ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன், அது வேற விஷயம். இப்போ 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போறவனுங்கிறான், இடிச்சிட்டு பிரேதலாட அங்கல்னு போறவனுங்கிறான். சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, நாம பயன்படுத்தக்கூடிய பொருள் மட்டும் இல்ல, இந்த ஊழியத்துக்கு வந்ததினால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு, புகழ், எல்லாம் ஓனர்ஷிப் யாரு? எனக்கு பதில் வேணாம். 3வது கேள்வி, 3rd question. உன் செல்வாக்குக்கு, உன் இன்ஃப்ளூயன்ஸ், உன் செல்வாக்குக்கு உரிமையாளர் யார்?
ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ்? இன்ஃப்ளூயன்ஸ்னு வச்சுக்கோங்க, புகழ்னு வச்சுக்கோங்க, பாப்புலாரிட்டின்னு வச்சுக்கோங்க, ஏதனா வச்சுக்கோங்க. ஹூ இஸ் த ஓனர்? ரெண்டாவது கொஸ்டின் என்ன, ஒருத்தர் படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஊழியம், ரெண்டாவது சொத்து, மூணாவது செல்வாக்கு. ஓகே, லிஸ்ட் நம்ம போட்டுனே போலாம். நம்ம லெவலுக்கு இது போதும், நம்ம லெவலுக்கு இது போதும். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. கண்டிப்பா பதில், we are going to get the answer. பதில் கிடைக்க போகுது, கண்டிப்பா பதில் கிடைக்க போகுது. பதில் இருக்குது, உங்க வாயில என்ன வருதுன்னு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மறுபடியும் இங்க நேரடியா கடவுள் எங்குகிறாருங்க? வேர் இஸ் காட் இன் திஸ் டைரக்ட்லி? டைரக்டா நேரடியா ஆண்டவர் இருக்கிறாராங்க? நேரடியா எங்கிறாருங்க? உன் குடும்பம், உன் நண்பர்கள், நீ சார்ந்து இருக்கிற சபை உன்னை பணம் கொடுத்து அனுப்பி நீ ஊழியத்தை ஆரம்பிச்ச. ஆண்டவர் எங்க வந்தார்? ஆனா ஆனா ஊழியமே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? உங்கள் ஊழியம் யாரு? ஓகே, ஒரு பிசினஸுக்கு போனீங்கன்னா ரெண்டு வகையான பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்கல்ல. இன்வெஸ்டிங் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர். ஓகே, முதலீடு உழைப்பு. ஊழியத்துல இன்வெஸ்ட் பண்ணது யாரு? ஊழியத்தை எனக்கு வேணா பதில், எனக்கு வேணா, நீ தான் எழுதணும். வர்றேன் அடுத்த கொஸ்டினுக்கு. உன்னுடைய ஊழியத்துல முதலீடு பண்ணது யார்? இருங்க, உன் பங்கு என்ன? நானே போர்ட்ல பதில் சொல்லிட்டேன். முதலீடு பண்ணது ஆண்டவர், காட். உன்னுடைய பங்கு உழைப்பு. உன்னுடைய பங்குன்னா உழைப்பு. உன்னுடைய பங்குன்னா சொல்லுங்க, உன்னுடைய பங்குன்னா உழைப்பு. நேத்து போன வாரத்துல எலான் மஸ்க்கு ஜெனரல் பாடி கூடி சம்பளம் பிக்ஸ் பண்ணாங்க. எலான் மஸ்க் யாருன்னா உலகத்துல நம்பர் 1 பணக்காரு. அவருக்கு $1 trillion சம்பளம் பிக்ஸ் பண்ணாங்க. 880 கோடியா, 8800 கோடி. $1 trillion, 88 ரூபாய் ஒரு டாலர். அவருக்கு எவ்வளவு பிக்ஸ் பண்ணாங்க? சரி, நம்ம அம்பானிக்கு எவ்வளவு சம்பளம்? ஒரு 50 கோடி வச்சுக்கலாமா? 50. சரி, நம்ம மைக்ரோசாஃப்ட் இல்ல, ஓகே, பில் கேட்ஸ், வாட் எவர், அவங்க ஒரு சம்பளம் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. அவங்க ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க இல்ல. உன்னுடைய சம்பளம் ரைட் டவுன். என்னுடைய சம்பளம் என்ன? எழுதுங்களா, என்னுடைய சம்பளம் என்ன?
அடுத்த கேள்வி, என்னுடைய சம்பளம் என்ன? வாட் இஸ் மை சேலரி? சரி, எல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன். எலான் மஸ்க்கு 800 கோடி அல்லது 8000 கோடி சம்பளம் பிக்ஸ் பண்றானா, அவன் எவ்வளோ வருமானத்தை ஈட்டுனா அவ்வளவு சம்பளம் பிக்ஸ் பண்றது? நம்மளுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன ஒண்ணுமே கொடுக்கல, ஏழையாவே வச்சிட்டாரு அப்படின்னு சிலர் நொந்துக்கிறோம். நம்ம அவரு ஏழையா வச்சாரா, நம்ம ஒழுங்கா வேலை செய்யலையா? ஒருத்தனுக்கு 100 ரூபாய் சம்பளம், உங்ககிட்ட வேலை செய்யறான். அவங்ககிட்ட எவ்வளவு வேலை வாங்குவீங்க நீங்க? ₹1000 வேலை வாங்கினா தான் 100 ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்க. கரெக்டா? 1000 ரூபாய் முதலீடு உண்டு, உழைப்பு அமர்ந்து அவனுக்கு நீ 100 ரூபாய் சம்பளம் கொடுக்கறனா 1000 ரூபாய் வேலை வாங்கி இருக்கணும் நீ. அப்பதான் உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும்? 100 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியும். இப்போ ஆண்டவர் என்ன ஏழையாவே வச்சுட்டாருன்ற பாஸ்டருங்கெல்லாம் இந்த கேள்விக்கு நீங்களே பதில் எழுதணும். அடுத்த கேள்வி, உன் சம்பளம் என்னன்னு கேட்டேன்ல, உன் சம்பளம் என்னன்னு கேட்டேன்ல, வாட் இஸ் யுவர் சேலரி என்னன்னு எழுதுனீங்க? அதற்கேற்ற உழைப்பை தருகிறேனா? அடுத்த கேள்வி, என் சம்பளத்துக்கேற்ற உழைப்பை தருகிறேனா? என் சம்பளத்துக்கேற்ற உழைப்பு இருக்கிறதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்படியே போட்டுன்னு போங்க, ஒன்னொன்னுக்கும் பதில் எழுதலாம். 5 ஃபர்ஸ்ட் உன் சம்பளம் என்னன்னு போட்டோம், அங்க ஒரு பதில் எழுதணும். நீங்க அடுத்த செஷன்ல எப்படி எழுதணும்னு சொல்றேன். அதுக்கு அடுத்த கேள்வி, அவ்வளவு சம்பளம் நீ எதிர்பார்க்கறியே, அவ்வளவு சம்பளம் நீ உன் சம்பளத்தை 1 லட்சம் போட்டுக்கையா. இப்போ இன்னைக்கு இங்கிருந்து போறப்போ, பிஷப் என் சம்பளம் 1 லட்சம் அப்படின்னு நீ போட்டுக்கோ. மனமாற நான் உன்னை வாழ்த்தி அனுப்புறேன். ஆனா அடுத்த கேள்விக்கும் பதில் சொல்லு. அந்த 1 லட்சம் சம்பளம் வாங்குற அளவுக்கு உன் உழைப்பு இருக்கிறதா? அவ்வளவா அவனுக்கு சம்பளம்? அப்ப மேபி ஐ வாஸ் $1 பில்லியன் இருக்கும் மேபி. ஓகே ஓகே, அதான் $1 பில்லியன். சரி, ஓகே. அவன் சம்பளம் எவ்வளவு இருந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம சம்பளத்தை பத்தி யோசிக்கலாம். ஓகே, நிறைய பேருக்குள்ள நல்லா கவனிங்கம்மா. அம்மா அம்மா பாஸ்ட் அம்மாங்க சிஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வேலையில் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம தொழில் செய்யல, ஊழியத்தில் இருக்கிறோம். ஊழியன்றது அழைப்பு, அழைப்பு ரைட்டா? அதுக்கு உதவி. அதனால தான் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? சப்போர்ட், உழைப்பு. அது உதவி கூட நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறோம் இல்ல. மாசம் எனக்கு இவ்வளவு வேணும், 20,000 வேணும், 30,000 மாசம் வேணும், 50,000 வேணும் மாசம் குடும்பம் நடத்துறதுக்கு. கண்டிப்பா வேணும், மாறுபட்ட கருத்து இல்ல. அந்த 50,000 மாசம் உனக்கு ஊழியத்துக்கு வரணும்னா 5 லட்சம் ரூபாய் வேலை நீ செய்யணும். அப்பதான் 50,000 ரூபாய் சம்பளத்தை நீ எடுக்க முடியும். உலக விதமான கால்குலேஷன் படி. அப்போ உன் ஊதியத்திற்கு ஏற்ற உழைப்பு இருக்கிறதா? ஃபர்ஸ்ட் ஊதியம் இருக்கிறதா? இருக்கிறது. எவ்வளோ? நெக்ஸ்ட் உன் ஊதியத்துக்கு ஏற்ற உழைப்பு இருக்கிறதா? இந்த கேள்வி எதிக்குங்க. இப்போ இந்த கேள்விகளை உங்களை பார்த்து நீங்களே போட்டுக்குங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு காட்டாதீங்க,
எனக்கு கட்டாதீங்க. இந்த கேள்விகள் உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்க வேண்டியது. செல்ஃப் இவாலுவேஷன். நீங்களே மார்க் போட்டுங்க. போன மாசம் சொன்ன மாதிரி மார்க் போடுறதெல்லாம் நெக்ஸ்ட் செஷன்ல எதுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறேன், அந்த பிரேக்கப் கொடுக்குறேன், போடுங்க. அப்போ இந்த 2025 எந்த அளவுக்கு நாம் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோம். இந்த உழைப்புன்னு வர்றப்போ நம்ம ஃபெயில்யூர் வெளிப்படும். எங்கெல்லாம் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்றது நம்ம மனசாட்சிக்கு தெரிய வரும். யாருக்கு தெரிய வரும் சொல்லுங்க? யாருக்கு தெரிய வரும்? நம்முடைய மனசாட்சிக்கு தெரிய வரும் எங்க தவறிட்டோன்னு. தவறிட்டது உன்னை குற்றப்படுத்துறதுக்காக இல்ல, சரி செய்துக்கிறதுக்காக. அதை கண்டுபிடிச்சா நான் எங்க மிஸ் பண்ணிட்டேன், வேற மிஸ் த மார்க்னு கண்டுபிடிச்சுக்கிட்டா அதை சரி பண்ணிக்கினா ஐ வில் பி ஆல் ரைட். இது வெறும் ஆரம்பம் தான். போக 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 நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற நேரம், டைம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல செலவிடுறோம், எவ்வளவு நேரம் குடும்பத்துக்காக செலவிடுறோம், எவ்வளவு நேரம் சமுதாயத்துக்காக செலவிடுறோம், எவ்வளவு நேரம் வீண் கதை பேசுறோம். ரொம்ப ரசிக்கப்பட்டவங்க தான் இப்பெல்லாம் என்ன பேசுறது, கிசு கிசு அந்நிய பாஷா. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பிரேக்கு போறதுக்கு முன்னால நல்லா கேளுங்க. ஆரம்பத்துல ஒரு கேள்வி, டஸ் காட் ஹாவ் அ பிளான்? ஆண்டவர்கிட்ட ஒரு திட்டம் இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி போட்டேன். தேவனுக்கென்று ஒரு திட்டம் உண்டான்னு. இன்னும் இந்த திட்டங்கிட்டே போல, நம்மகிட்டே இருக்கிறோம், நம்மளையே யோசித்துன்னுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஸ்லைட்ஸ் போறதுக்கு ரெடி பண்ண சொன்ன, அங்க போவே இல்லை இன்னும். எனக்கு தெரியும் இந்த அடிப்படை கட்டமைப்பே சரி பண்ணிக்கணும். நம்ம யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, நீங்க எழுதி கொடுக்குற ஆன்சரை படிச்சு காட்டுறதுக்காக இல்லை, ஃபார் செல்ஃப் இவாலுவேஷன். அப்போ ஜெனரலா பார்த்தா ஊழியம் நம்மளது இல்லை. ஊழியத்துல கத்தர் கொடுத்த பணத்துல வாங்கின சொத்து, சர்ச்சு எதனா கட்டும், அது நம்மளது இல்லை. இந்த ஊழியத்துக்கு வந்ததுனால கிடைச்ச செல்வாக்கு, புகழ் நம்மளது இல்லை. குறைஞ்சபட்சம் மாச சம்பளம் நம்மளது இல்லை. அப்படி ஒரு சம்பளத்தை பிக்ஸ் பண்ணா கூட அதுக்கேற்ற உழைப்பு இருக்குதான்னு ஒரு கேள்வி. இது அதுக்கேற்ற உழைப்பு இருக்குதான்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த நிலைமையில நம்ம எங்க நிற்கிறோம்? டீ பிரேக்ல சிந்திச்சுட்டு 11 o'clock திரும்பி வரலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.